அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். முஹர்ரம் புது ஆண்டிற்குள்ள வந்திருக்கிறோம். கடந்த முஹர்ரம் புது ஆண்டுல உயிரோடு இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த முஹர்ரம் புது ஆண்டுக்கு உயிரோடு இல்லை. எத்தனையோ பேர் மரணிச்சு போயிட்டாங்க. அந்த மரணங்களை தாண்டி இறைவன் இந்த உடல்களுக்குள் உயிர்களை நீட்டித்து வைத்திருக்கிறான் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அதற்காக இந்த உலகத்துல நம்முடைய உயிர் விட்டு வைத்து இருக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்கிற போது அந்த காரணம் எதுவோ அது முழுமையாக நிறைவேறவும் இறைவனுடைய வழிகாட்டுதலிலேயே நம்ம பயணிச்சிடவும் கடைசி வரைக்கும் கலிமாவோடு நாம் மரணிக்கவும் அதிகமாக இந்த முஹர்ரம்ல துவா செய்வோம். அந்த துவா செய்கிற அதே நேரத்துல இன்னொரு வலிமையான துவாவையும் நம்ம செஞ்சிடணும். யா அல்லாஹ், இவ்வளவு மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்துல எங்களுக்கு நீ இஸ்லாம் என்கிற நேர்வழியை தந்தாய். இன்னென்ன விடயங்களை சரியா கடைபிடிச்சா இந்தந்த விடயங்களை தடுத்துக்கிட்டா நீங்க நேரான வழியில சொர்க்கத்துக்கு வந்துடலாம். எங்கேயும் இங்கிட்டும் அங்கிட்டுமா அலைப்பாய தேவையில்லை, நரகத்துல விழுந்துற தேவையில்லை அப்படின்னு நேரான வழியை, குழப்பமே இல்லாத எளிமையான வழியை எங்களுக்கு இஸ்லாம் என்று ஒன்றாக நீ தந்திருக்கிறாய். எந்த காரணத்தை முன்னிட்டும், காரணம் எதுவாக இருந்தாலும் மனம் தடுமாறிராம கொடுத்த அந்த நேர்வழியை எங்களுக்கு நீ உறுதிப்படுத்தி எங்களுக்கு சொர்க்கத்தை அடைய நீயே வழிகாட்டுவாயாக. எந்த இடத்துலையும் சின்ன பசங்கள் கூட வந்துடாம நீ பாதுகாத்துரு அப்படிங்கிற துவாவையும் நம்ம அதிகமா கேட்டுக்குவோம். கடந்த ஆண்டு முஹர்ரம் முதல் நாள் என்ன செஞ்சோம்? இந்த ஆண்டு முஹர்ரம் முதல் நாள் கடந்த சில நாட்கள் ஆயிட்டு. அப்ப கடந்த முஹர்ரம்ல இருந்து இந்த முஹர்ரம் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம என்ன பேசியிருக்கோம்? நம்ம என்ன எழுதியிருக்கோம்? நம்முடைய பேச்சும் எழுத்தும் அதை தாண்டி நம்முடைய செயலும் இந்த உலகத்துக்கு என்ன நன்மையை செஞ்சிருக்கு? இறைவனுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோமா, இல்ல இறைவன் கண்டிக்கத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்குமா? நம்முடைய குறைபாடுகள் என்னென்ன? நம்முடைய குறைபாடு என்ன அப்படின்னு மற்றவர்கள் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. இந்த அகத்தாய்வை நம்ம செஞ்சோம் அப்படின்னா, இந்த கேள்விகளுக்கான பதிலை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் அமைதியா தூங்குறதுக்கு முன்னாடி கண்களை மூடி கடந்த முஹர்ரம்ல இருந்து இந்த முஹர்ரம் வரைக்கும் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். ஒரு பொழுது தொழுகையை முடிச்சுட்டு அமைதியா திக்ரு செஞ்சுட்டு அதே அமைதியோட போன முஹர்ரம்ல இருந்து இந்த முஹர்ரம் வரைக்கும் இந்த ஓராண்டு காலம் நான் என்ன செஞ்சேன்னு யோசிச்சு பார்ப்போம். இஸ்லாமிய புது ஆண்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறோம். இந்த அகத்தாய்வு நம்முடைய குறைகளை நமக்கு சொல்லித் தரும். அப்படி சொல்லித் தருகிற போது அதற்கான தீர்வுகளையும் சொல்லித்தரும். என்ன செஞ்சா இந்த குறைகளை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தீர்வுகளையும் சொல்லித்தரும். அப்படி சொல்லித் தருகிற போதே நாம் அதிகமான துவாக்களை இறைவனிடத்துல முன் வச்சு இந்த குறைகளின் பக்கம் யா அல்லாஹ் எங்களை நீ செல்ல விட்டுறாத, ஒவ்வொரு நொடியையும் உனக்கு பிடித்த மாதிரியான நொடிகளாக கடந்து வர நீ அருள் செய்வாயாகன்னு இறைவனிடத்திலே பாதுகாப்பை கேட்டுட்டு யோசிச்சு பார்ப்போம். இந்த முஹர்ரம் என்பது இஸ்லாமிய புது ஆண்டு. இஸ்லாமிய ஆண்டினுடைய தொடக்க மாதம். இது இறைவன் வகுத்து தந்த மாதம். ஜனவரி பிப்ரவரி என்ற வரிசை மனிதன் வகுத்து கொண்ட மாதங்கள். ஆனால் இஸ்லாமிய மாதம் என்பது நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை மூலமாக முஹர்ரம் என்பது இறைவன் வகுத்து தந்த மாதம். மக்காவில் இருந்து, தான் பிறந்த இடத்தில் இருந்து, தான் வளர்ந்த இடத்திலிருந்து, நபித்துவம் கிடைக்க பெற்ற இடத்திலிருந்து கல்லடியும் சொல்லடியும் பெற்றுக்கொண்டு எல்லாத்தையும் அப்படியே அங்கங்கே விட்டுட்டு மதினாவுக்கு புலம்பெயர்ந்தார்களே, ஹிஜ்ரத் செய்து தன்னுடைய இருப்பிடத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி கொண்டார்களே, அந்த புனித பயணம் ஹிஜ்ரத். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அல்லாவுக்காக மாறிய அந்த ஹிஜ்ரத், அந்த பயணத்தை நினைவு வச்சு அந்த ஆண்டை நினைவு கூர்ற விதமாக இஸ்லாமிய ஆண்டுகளினுடைய தொடக்கம் அது ரசூல்லா ஹிஜ்ரத் செய்த ஆண்டு, தியாகத்தினுடைய ஆண்டு. நம்முடைய மாதங்களின் தொடக்கம் கூட தியாகத்தின் பெயரால் தான் எழுப்பப்பட்டிருக்கிறது. மாதங்கள் மட்டுமில்லை, இந்த மார்க்கமே தியாகத்தால் தான் எழுப்பப்பட்டிருக்கிறது. மாதங்களும் மார்க்கமும் மானுட வாழ்வியலும் தியாகத்தின் அடிப்படையில் இருக்கும் என்றால் சொர்க்கத்துக்கு வழி நேர்வழிதான் என்று சொல்லி கொடுத்த வாழ்க்கை நபிகளாரின் வாழ்க்கை. போன முஹர்ரம்ல இருந்து இந்த முஹர்ரம் வரைக்கும் நம்ம என்னவெல்லாம் தியாகம் செய்தோம்? நமக்காக என்ன தியாகம் செய்தோம்? நம் வீட்டில் இருக்கிறவர்களுக்காக என்ன தியாகம் செய்தோம்? நம் வீட்டில் இருக்கிற நாம் நேசிக்கக்கூடியவர்களுக்காக என்ன தியாகம் செய்தோம்? நம்ம நாட்டில் இருக்கிறவர்களுக்காக என்ன தியாகம் செய்தோம்? அல்லாவுக்காக என்ன தியாகம் செய்தோம்? நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
வாழ்க்கையை பின்பற்றுவதற்காக எதையெல்லாம் தியாகம் செய்தோம்? என்ன தியாகம் செய்தோம்? தியாகம் என்று ஒன்று செய்தோமா? பணத்தை தியாகம் செய்தோமா? உடல் உழைப்பை தியாகம் செய்தோமா? நம்முடைய ஆசையை தியாகம் செய்தோமா? நமக்கென்று இருந்த என்று ஏதாவது ஒன்றை தியாகம் செய்தோமா? பாசத்தை தியாகம் செய்தோமா? நம் தங்க நகைகளை தியாகம் செய்தோமா? எதை தியாகம் செய்தோம்? எதை ஒரு ஏழைக்காக விட்டு கொடுத்தோம்? எதை பகிர்ந்து கொடுத்தோம்? எனக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கிறது, ஆனால் இறைவனுக்காக இதை நான் பகிர்ந்து கொடுக்கிறேன் என்று ஒரு ஏழைக்காக எதை எடுத்து கொடுத்தோம்? எதை இழக்க தயாராக இருந்தோம்? போன முகரமிலிருந்து இந்த முகரம் வரைக்கும் நம்முடைய ஆசைகளின் எண்ணிக்கை அதிகமாயிருக்கா? இந்த உலகம் சார்ந்த மன இச்சைகள் அதிகமாயிருக்கா? அழகியல் பொருட்கள் வாங்கி குமிச்சிருக்கோமா? புத்தகங்கள் வாங்கி குமிச்சிருக்கோமா? சேலைகளையும் நகை நட்டுகளையும் வாங்கி குமிச்சிருக்கிறோமா? இல்ல மார்க்கம் சார்ந்த விடயங்களை வாங்கி குமிச்சிருக்கிறோமா? எது நம்மால் வாங்கப்பட்டிருக்கிறது, எதை நாம் வாங்கி இருக்கிறோம் என்ற அடிப்படையில இதை தீவிரமா நம்மளால முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதனோட யோசிச்சு பார்ப்போம். தியாகம் செய்கிற மன வலிமை நமக்கு இருக்கா? ஒரு முகரம், ஒரு ஆண்டு நம்ம என்ன தியாகம் செய்தோம் யோசிக்கும் போது நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். உங்களுக்கு எந்த காலத்துல இருந்து ஞாபகம் இருக்கோ உங்க வாழ்நாள்ல, நீங்க சின்ன பிள்ளையா இருந்து பெரியவங்களாயிட்டீங்க அப்படின்னு நீங்க எப்ப நம்புறீங்களோ, நீங்க இஸ்லாத்தின் பால் பக்குவம் அடைஞ்சிங்க, உங்களுக்கு இஸ்லாம்ங்கிற விவரம் தெரிஞ்சிருச்சுன்னு எந்த காலகட்டம் இருந்ததோ அந்த காலகட்டத்தில இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் யோசிச்சு பாருங்க. படைத்த இறைவனுக்காக, நம் தலைவருக்காக, இஸ்லாத்துக்காக, ஏழைகளுக்காக, அனாதைகளுக்காக, சிறைப்பட்டவர்களுக்காக நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம்னு யோசிச்சு பார்ப்போம். அப்படி நம்ம எதையாவது தியாகம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ஆண்டிற்கு ஒரு 2-3 விஷயங்கள் நம்ம இதை தியாகம் செஞ்சோம்ல அப்படிங்கிற ஒரு ஆன்சர் நமக்கு கிடைச்சிட்டா கூட நம்ம அல்லாஹ்வின் பார்வையில சந்தோஷப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இல்லையே, எதுவுமே ஆன்சரா வரலையே. இருப்பதை பகிர்ந்து கொடுப்பது என்பது வேறு, தியாகம் செய்வது என்பது வேறு. அப்படி எதையும் நம்ம தியாகம் செஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு விடை வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப சுதாரிக்கணும், அதற்காக திட்டமிடணும், அதற்காக துவா செய்யணும். நல்ல என்னையும் தியாகம் செய்ய நீ தயார்படுத்து, என்னுடைய உள்ளத்தையும் அப்படி பக்குவப்படுத்துன்னு துணிச்சலாக இறைவன்கிட்ட கேட்கணும். ஏன்னா இங்க ஒரு தியாகம் செய்யப்படுகிற பொழுது அது பல மடங்காக இறைவன் நமக்கு திருப்பி கொடுப்பானே தவிர நம்மளை ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டான். அது இம்மையிலும் தெரியும், மறுமையில் மிகச்சிறப்பாக தெரியும் என்பதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய நம்பிக்கை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிக தெளிவாக ஆழமாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இறைவனால் விசாரிக்கப்படும் ஒரு நாள் வரும். விசாரிக்கப்படும் நாளுக்கு முன்பாக உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். இறைவனால் விசாரிக்கப்படுகிற அந்த நாளுக்கு முன்பாக உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா நம்மை நாமே விசாரித்துக் கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கோம். நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா? நல்ல பாதையில தான் போய்கிட்டு இருக்கோமா, கெட்ட பாதையில போய்கிட்டு இருக்கோமா? நல்ல விஷயங்களை தான் ஆதரிக்கிறோமா, இல்லை கெட்ட விஷயங்களை ஆதரிக்கிறோமா? ஹலால் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுல ஃபாலோ பண்றோமா, இல்ல இம்மைக்கு தகுந்த மாதிரி 2026க்கு தகுந்த மாதிரி அங்கங்க சில சமரசங்களை செஞ்சுக்கிட்டு நமக்கு நாமளே அந்த சட்டங்களை எல்லாம் தளர்த்திக்கிட்டு நம்ம பரவாயில்ல இருக்கட்டும், இதனால என்ன ஆயிர போகுது, உலகமே இப்படித்தான் போகுது, நான் போனா மட்டும் எனக்கு கெட்டு போயிட போதா என்ற மனநிலையில் நம்ம ரசூல்லா கொடுத்த சட்டங்களை உடைச்சு வேற மாதிரியாக வாழ்றதுக்கு துணிஞ்சிட்டோமா? நமக்கு நாமே விசாரித்துக் கொள்வோம். அப்படி நமக்கு நாமே விசாரித்துக் கொள்கிற போது நிச்சயமாக நம்முடைய மனச்சாட்சி, இந்த பிசிக்கல் ஹார்ட், அதுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளங்கள் என்ற அடுக்குகள்ல ஏதோ ஒரு அடுக்குல இருந்து நமக்கு ஒரு பதில் வரும். இது சரி, இது தவறு, சரியா தான் போய்கிட்டு இருக்காது, அப்படியே ஃபாலோ பண்ணு, இன்னும் அதிகமாக செய், இல்ல இது தப்பு, இதை நீ தடுத்து நிறுத்து. நம்முடைய உள்ளங்களின் அடுக்குகளில் இருந்து நமக்கு பதில் கட்டாயம் வரும். எனவே விசாரிக்கப்படுகிற அந்த நாள் வருவதற்கு முன்பாக நம்மை நாமே விசாரித்துக் கொள்வோம். இன்னைக்கு விசாரிச்சுக்கிட்டு நம்முடைய நேரத்தை இந்த ஆண்டு முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட வாழ்க்கை நேரத்தை எப்படி பிரித்து செயல்பட்டாங்களோ அதே போல படைத்த இறைவனுடைய அச்சத்தோடு நாமும் பிரித்து அந்த நேரத்தை பாக்கியமிக்க பொழுதுகளாக்க மாற்றுவோம். அதுக்காக முயற்சி செய்வோம், அப்படி செயல்படுத்துவோம். யா அல்லாஹ் அதுக்கு நீ அருள் செய்வாயாக என்று துவா செய்வோம். எனவே விசாரிக்கப்படும் அந்த நாளுக்கு முன்பாக நம்மை நாமே விசாரிப்போம், நம்மை நாமே அகத்தாய்வு செய்வோம். இன்றைய பொழுது இரவு உறங்குவதற்கு முன்பாக அப்படி ஒரு விசாரிப்போடு நம்ம உறங்குவோம். அந்த விசாரிப்போடு கூடிய துவாக்கள் நிச்சயமாக நம்ம இன்னும் பெட்டரா, இன்னும் சிறந்தவங்களா, இன்னும் மேன்மையானவங்களா, இன்னும் ரசூல்லாவுக்காக சிறந்த தியாகங்கள் செய்யக்கூடியவங்களா,
அல்லாஹ்வுக்காக சிறந்த தியாகங்கள் செய்யக்கூடியவங்களாக நம்மை மாற்றும். அப்படி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாகமும் நம்முடைய கபர் வெளிச்சமாகும். அப்படி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாகமும் சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த இடத்தை நமக்கு பிடிச்சு கொடுக்கும். அதன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர்கள். நாங்களும் நீங்களும் இறை நம்பிக்கையாளர்களாய் மிக உறுதியாக சமரசம் செய்யாமல் நபிகளாரை பின்பற்ற வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.